we have to go for All India Counseling. வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வந்து ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீட் 2026க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது 15% ஆல் இண்டியா கோட்டா, தென் அப்புறம் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், நர்சிங், ஸோ இந்த சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 1 உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினும் அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த கவுன்சிலிங் வந்து 4 ரவுண்டு நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஷெடியூலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெடியூல் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரவுண்ட் 1, ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விடுவாங்க. ஸோ என்னென்ன பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஆல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு, எய்ம்ஸு, அப்புறம் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது ஸ்டேட் வைஸு. ஸோ இதில் அந்த ஸ்டேட் வைஸில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸில் வந்து 15% வந்து இந்த கவுன்சிலிங் மூலியமாக தான், ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் மூலியமாக தான் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 4 வரும். இந்தியாவில் எவ்வளோ அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, எய்ம்ஸு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஜிப்மரில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாமே சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஆகஸ்ட் 4 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5 ஆரம்பித்து 12 வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees இருக்கும். பட் இதே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 rupees இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 rupees கட்ட சொல்லுவாங்க. தட் இஸ் ரீஃபண்டபிள். ரவுண்ட் 1ல் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் உங்களுக்கு இருக்குது. ஸோ பட் ரவுண்ட் 2ல் வந்து சீட்டு கிடச்சி நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆக முடியாது. ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சா நம்ம சேரணும். சப்போஸ் நீங்கள் வெளியில் வரலாம், பட் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் வந்து அவங்க பிடிச்சிப்பாங்க. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 10,000 நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 கட்டணும். ஸோ இது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 49ல் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ஆகஸ்ட் 5 12 வரைக்கும் 3 மணிக்கு, ஓகே, அதாவது அவங்களோட சர்வர் டைமில் 3 PM வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிடலாம். இந்த பேமெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இந்த செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டு, அது ரவுண்ட் 1ல் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஐ மீன் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஸோ அது வந்து 6 மணி வரைக்கும் நம்ம பண்ணலாம். 12 6 மணி வரைக்கும் பண்ணலாம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் 3 மணி, 12 3 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். தென் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுலேயே 5 12 வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 6 நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 6 13 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ நமக்கு எந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆர்டராக நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 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 நீட் ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு நீட் 2026 ஜென்ரலாக எழுதுனவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எய்ம்ஸ் இருக்கும். இல்லைனா அவங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எய்ம்ஸ், ஜிப்மர், தென் அவங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கிற முக்கியமான காலேஜஸ், ரொம்ப பழமையான காலேஜஸில், ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு காலேஜஸில் வந்து அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. அந்த சாய்ஸ் ஃபில் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ அதான் 6 13 வரைக்கும் பண்ணுறாங்க. தென் அப்புறம் ப்ராசஸிங், ஸோ சீட் அலாட்மெண்ட் வந்து எல்லா கேண்டிடேட்ஸையும் ப்ராசஸ் பண்ணி ரேங்க் வைஸ் அவங்க சீட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 16 அந்த டைமில் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட்ஸ் வந்து 17 ஆகஸ்ட் 17 2026 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். நமக்கு நம்மளுடைய ரேங்க்குக்கு எங்கே சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத, நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண இடம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். 17 ஆகஸ்ட் 17 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ரவுண்ட். தென் ரிப்போர்ட்டிங் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18 22 நம்ம வந்து ஒரு 5 days டைம் தராங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் ஜாயின் பண்ணிடுது. இது ஃபஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வெரிஃபிகேஷன் 23 அவங்க பண்ணிடுவாங்க. ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு 23 முடிச்சுட்டு தென் ஆகஸ்ட் 24 மிச்சம் அடுத்த செகண்ட் ரவுண்டில் என்ன சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஆகஸ்ட் 24 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 25 ஆகஸ்ட் 25 ஆரம்பிச்சு 29 வரைக்கும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கலந்துக்கிட்டவங்க
சீட் கிடைக்கலாம் செகண்ட் ரவுண்டில் போய் நம்ம தனியாக ஃபீஸ் கட்ட தேவையில்லை, போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் சில கேண்டிடேட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயும் நம்ம கலந்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க செகண்ட் ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு தென் ப்ராசஸிங் அவங்க சீட் அலாட்மெண்ட் செகண்ட் ரவுண்டுக்கான ப்ராசஸிங் வந்து 31 ஆகஸ்ட் 2026 செப்டம்பர் 1 அவங்க ப்ராசஸிங் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2 வரும். செப்டம்பர் 2 ரவுண்ட் 2க்கான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் போகும். நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் சீட்டு கிடச்சி நீங்கள் இல்லை ஜாயின் பண்ணல, நான் வெளியில் வந்துக்கிறேன், நான் ஸ்டேட் போர்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்களா, இல்லை எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜ் எனக்கு ஐம் நாட் ஓகே வித் இட், ஸோ அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் வெளியில் வந்துடலாம். பட் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி வெளியில் வர முடியாது, உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. நமக்கு வந்து ஒரு 5,000 10,000 வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேட்டகரி உங்களுக்கு லாஸ் இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 2 வந்துடுது. தென் ரிப்போர்ட்டிங் எப்போ நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் செகண்ட் ரவுண்டில் ஓகே எனக்கு கிடச்சிருச்சு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 3 லேருந்து செப்டம்பர் 8 நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ரவுண்டோட ஸ்டேட்டஸ். கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணதெல்லாம் ப்ராப்பராக ஜாயின் பண்ணிட்டாங்களா, அவங்களோட டாக்குமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்கா, வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு மிச்சம் எவ்வளோ சீட் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 ரவுண்டும் முடிஞ்சிருச்சு, மிச்சம் தேர்ட் ரவுண்டு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 10 அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் 10 இந்த டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ரவுண்ட் 3 வில் பி ரிலீஸ்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 செப்டம்பர்லேருந்து 15 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேர்ட் ரவுண்டுக்கு இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதுக்கு வந்து செப்டம்பர் 11 16 வரைக்கும், செப்டம்பர் 16 வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங், சப்போஸ் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம், லாக் பண்ண சொல்லுவாங்க அந்த லாஸ்ட் டே, அந்த பர்டிகுலர் டேக்கு முன்னாடி 16 15 இதை லாக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் லாக் பண்ணாலும் அது ஆட்டோ லாக் ஆயிரும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ராசஸிங் வந்து 16 17 முடிச்சுட்டு தேர்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து 18 உங்களுக்கு நடக்கும். 18 செப்டம்பர் உங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் வந்து 19 செப்டம்பர்லேருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் நீங்கள் போய் பண்ணிடலாம். தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா தென் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபைனல் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஸ்டே ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ரவுண்டு மிச்சம் இன்னும் எவ்வளோ சீட் இருக்குது, ஒரு 10% சீட்ஸ் மிச்சம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து 27 செப்டம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ரவுண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் 28 30 வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். ஓகே, தென் சாய்ஸ் ஃபில்லிங் அதே 28 30 உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடலாம். ஓகே, அதே டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்லேயே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கு 28 30, சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் 28 30 முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நடுவில் அந்த 1 2 அக்டோபர் 1 அக்டோபர் 2 வந்து ப்ராசஸிங் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டா ஃபோர்த் ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து 3 அக்டோபர் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். ஓகே, ஃபோர்த் ரவுண்டு ரிப்போர்ட்டிங் முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் எப்போ போய் ஜாயின் பண்ணணும்னா அக்டோபர் 4 அக்டோபர் 10 கூட ஜாயின் பண்ணணும். ஸோ திஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவோட ஷெட்யூல். ஓகே, நீங்கள் அது கோ த்ரூ பண்ணி பாருங்கள். மீன்வெல் பேரலாக உங்களுக்கு வந்து ஸ்டேட் கோட்டா ஷெட்யூலும் நடக்கும். ஓகே, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் 4 to 17 அப்படின்னா ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வந்து 13 to 22. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு நடத்துகிறாங்க. ஓகே, தென் செகண்ட் ரவுண்டு எப்போன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து நமக்கு தெரியும் 24 ஆரம்பிக்கிறாங்க. 24 ஆகஸ்ட் ஆரம்பித்து 2 செப்டம்பர் வரைக்கும் நடத்துகிறாங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங். இங்கே வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து செகண்ட் ரவுண்ட் எப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா 31 ஆகஸ்ட்லேருந்து 8 செப்டம்பர் வரைக்கும் நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங் முடிய இவங்க ஸ்டேட் கோட்டாலையும் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் வரணும். ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா 10 செப்டம்பர்லேருந்து 18 செப்டம்பர் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தென் இங்கே ரவுண்ட் 3 ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வந்து 16 செப்டம்பர்லேருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். தென் லாஸ்ட் ரவுண்ட் த ஸ்டே வேகன்சி ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது 28 செப்டம்பர்லேருந்து 3 அக்டோபர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா ரிசல்ட்ஸு. ஸோ 3 அக்டோபர் வரைக்கும் நடக்கும். இங்கே ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வந்து 3 அக்டோபர்லேருந்து 5 அக்டோபரோட முடிகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு தனி பிடிஎஃப் அமைச்சிருக்காங்க, அது கோத்ரூ பண்ணி பாருங்கள். So please, everybody should go for All India Counseling. Those who are getting good marks, okay, ஒரு 550 500 இருக்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் நமக்கு ஸ்டேட் கோட்டாவில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும்.
நம்ம எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டா பண்ணாமல் ஸ்டேட் கோட்டாலே இருந்தோம் அப்படின்னா அகெயின் ஸ்டேட் கோட்டாவில் அதிகமான காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஸோ பார்ட்டிசிபேஷன் இன் ஆல் இண்டியா கோட்டா 15% எய்ம்ஸ் ஜிப்மார்க்காக ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நம்ம ஆல் இண்டியா கோட்டா மூலமாக தான் போக முடியும். பர்டிகுலராக கவர்மெண்ட் காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டா 15%, எய்ம்ஸ் கிடைக்கணும், ஜிப்மர் கிடைக்கணும்னா we have to go for all India counseling. Thank you.